கருப்பியையும் பார்த்து சாபமா விட்டு தள்ளுறாங்க. நீ என் பொண்ணு ஒரு பொண்ணு பக்கா ஜெனூயினான 100% வெர்ஜினிட்டி உள்ள ஒரு புனிதமான பெண் என் குழந்தை. அந்த போய் வயிறு எரிஞ்சு போயிருக்காங்க. எழுதி வச்சுக்கோ. எங்க எல்லாருடைய சாபத்தினால நீ ரோட்ல அதே கார்ல நீ ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது நானும் கார் ஓட்டிக்கிட்டு தான் போறேன். நான் சொல்றேன் உனக்கு, சரியா? அதே காரை நீ ஓட்டிக்கிட்டு போகும்போது நீ ஆக்சிடென்ட் ஆகி கூழா போய் அதே கருப்பி கூட நீ போகும் பொழுது கருப்பியும் நீயும் ஒன்னா சேர்ந்து சட்னியா ஆவீங்க, சரியா? நீங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல சட்னி ஆவீங்க. தண்ணின்னு நீ கேட்டா கூட உனக்கு பச்சை தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாம நீ சாவ, அவளும் சாவா. கடைசியில கடவுள் எங்க எல்லாருடைய சாபத்தையும் உங்களுக்கு அப்படிதான் கொடுப்பாரு. இது நடக்கும். எங்க எல்லாருடைய சாபமும் எங்க எல்லாருடைய வைத்தறிச்சலும் உங்களை தாக்கும். இதுதான் நடக்க போகுது. நீ போயிட்டு இருக்கும்போது எதிரில் லாரியோ பஸ்ஸோ அடிச்சு உன் காரு சுக்கு நூறா நொறுங்கி ஒரு தூள் கூட கிடைக்காம அப்படியே அப்பளமா நொறுங்கி நீ செத்து கிடப்ப. இது நான் வயிறறிஞ்சு விடுற உனக்கு சாபம், சரியா? என்னது நான் சொன்னா உன் பிள்ளைங்கள நடுத்தருவில் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னா? ஏய் எச்சக்கால நாயே, நடுத்தருவில் நீ இந்த மாதிரி என்னடா பண்றீங்க? தெருல நீ இந்த மாதிரி ஓழ்மாரித்தனம் பண்ணி ஊரெல்லாம் என்னடா பண்றீங்க? ஆளு மூஞ்சி முகர கட்டிங் பாருங்க. ஹலோ, நடுவுல ஒரு பேரிகேட்டர் வைக்க மாட்டீங்களா? ஆளு மூஞ்சி பாரு நல்லா. மசுரு மயில்ன்ற மாதிரிங்க. நான் கூட எதுக்கா கை கட்டுறேன், நான் இப்படிதான் பார்த்தேன். என்ன சொன்னா? வெயிட்ன்றான். ஏதோ நானா வருமா எவனா போய் அங்கே நிற்கணும்ல, அதுக்கு மரியாதைன்னு பேசினானா சொல்லி இறங்கி போய் அடிச்சுட்டு வரேன். இல்லை வெயிட்னா 2 பேர் நிற்க வச்சிருக்கணும்லக்கா. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இடியட்ஸ். இரு இறங்கி போய் கேட்டு வரேன். நான் ஹைவேஸ்ல என்ன விளையாடிக்கிட்டு இருக்கானுங்களா? என்ன இரு வரேன். லைவ்ல இருப்பேன். ஈபி ஒயர்மா, பவர் ஒயர்.